அன்பார்ந்த நண்பர்களே, நாமல் இப்பொழுது பார்ப்பது குரு பெயர்ச்சி பலன். ராசி வாரியாக பார்க்க கிரகங்களிலே சுபக்கிரகம் 100% குரு பகவான். அவருடைய வீடு தனுசு மீனம். குரு பார்க்கின் கோடி நன்மை. குருவுக்கு பார்வையில் வீரியம் கூட. 5, 7, 9 பார்வையாக பார்க்கும். 3 பார்வை. அது பார்த்த இடமெல்லாம் பொன்னாகும். தோஷங்கள் நீங்கும். பாவிகள் நல்லவராக மாறுவார். அந்த குருவனுடைய பயிற்சி பலன் இப்போ பார்க்குறோம். வருகிற 1/5/2024 பயிற்சி ஆகிறாரு. மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இப்போ அதனுடைய ராசி பலனை பார்க்குறோம். பார்க்குறதுல முதல் ராசி மேஷம். 95% மார்க். மேஷம் செவ்வாயோட வீடு. அது சின்னம் ஆடு. அங்கே இருக்கும் நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். மேஷம் என்பது கால புருஷனின் முதல் வீடு. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் தன் வீடான மேஷத்தில் இருந்து நம்ம இப்போ நின்ற வரைக்கும் இப்போது சோபார் நின்ன மேஷத்திலிருந்து வெளியேறி ரிஷபத்துக்கு போகிறார். அப்போ மேசராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அங்கே இருந்து அவர் பார்வை செலுத்துகிறார். தனது 5ஆம் பார்வையாக கன்னியையும் 7ஆம் பார்வையாக விருச்சகத்தையும் 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்வையிடுகிறார். அவர் பார்க்கிற இடம் 6, 8, 10. 6ஆம் இடம் நோய் நொடி கடன் தொல்லைகள் எல்லாம் சொல்லக்கூடியது. வெற்றி, த ஹவுஸ் ஆஃப் சக்ஸஸ்ஸு, பிணிகள், எனிமிகள், தொல்லைகள், துயரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்து அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறார். 8 ஆயுள், அவமானம், அசிங்கம், மறைமுக தோல்விகள் இதெல்லாம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த 3ஐயும் குரு பகவான் பார்த்து உயர்வை கொடுக்கிறார். தொல்லைகள் நீங்கும், கடன்கள் அடையும், எதிரிகள் ஒழிவார்கள், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், தோல்விகளிலிருந்து வெளியேறுவீர்கள், அவமானம் படமாட்டீர்கள், தொழில் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அதில் நன்மை இருக்கும், பெருமையாக இருக்கும், பெருமையாக பேசப்படுவீர்கள். மிகவும் ஒரு அற்புதமான பெயர்ச்சி மேசத்துக்கு. 2ல் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ இது பண்ணுறாரு. உங்கள் ஆரோக்கியம் சுகமாக இருக்கும். குடும்பத்தில் பொருளாதார நிலை ரொம்ப நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். ஏஜென்சி, புரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நன்றாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல அதிகாரிகள் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அமைவார்கள். உங்களுடைய பிஎஃப், கிராச்சுட்டி எதுவும் பெண்டிங் இருந்தால் அந்த பணம் கிடைக்கும். மொத்தத்தில் வேலை பார்க்குற இடத்தில் ஒரு நிம்மதி, ஆனந்தம், ஆரோக்கியம், சந்தோஷம் இருக்கும். பெண்கள் எல்லா உறவினர்களும் கலந்து பேசுவார்கள். உறவு மேம்படும். நல்ல காலம். விவசாயிகள் போட்ட பயிர் விளைக்கும். நல்ல விலை கிடைக்கும். வருமானம் இருக்கும். தயப்படாமல் நீங்கள் இது பண்ணலாம். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல நல்ல பேனர்லேருந்து அழைப்பு வரும். உங்கள் ரேட்டு கூடும். படங்கள் நன்றாக ஓடும். நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். படித்த கேள்வி வரும். எடுத்த படிப்பு கிடைக்கும். முன்னேற்றம் உண்டு. மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு 12ல் இருப்பதனாலே நீங்கள் கொஞ்சம் ராகுக்காக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ராகுக்கு ஒரு கோயில் இருக்குங்க மதுரையில். மீனாட்சி அம்மன் கோயிலில் வெளிப்புறம், உள்புறம் இல்லை, உள்ள ஒரு பைரவர் இருக்கார். இது ராகுக்கு பைரவர் உள்ள ஒரு கோயில் இருக்குது. அது இல்லை, நான் சொல்லக்கூடிய கோயில் வெளியே ஒரு பைரவர் கோயில் இருக்குது. மதில் சுவரில் மேற்கு கோபுரமும் வடக்கு கோபுரமும் சந்திக்கிற இடம். மீனாட்சி அம்மன் கோயில் வெளிப்புறம், மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம் சந்திக்கிற வாயு மூலை வெளிப்புறம்.
அந்த சுவாமியோட பேர் ஸ்ரீ ராகுகால பாதாள குபேர பைரவர். உள்ளே இருப்பவர் பைரவர். 2 படி இறங்கி உள்ளே பார்ப்பனாலே அது பாதாளம். ராகு காலத்தில் மட்டுமே பூசை. தினசரி 1.5 மணி நேரம் அன்றன்றைக்கு ராகரம். இந்தியாவில் அப்படி ஒரு கோயில் இங்கே தான் இருக்குது. யாருக்காகவும் இங்கே அர்ச்சனைலாம் கிடையாது. 1.5 மணி நேரம் கூடவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. கரெக்டாக வருவாங்க, எண்டோமெண்ட்டில் கரெக்டாக 1.5 மணி நேரம் திறந்து பூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ ராகு கால பாதாள குபேர பைரவர் கோயிலை ஆனந்த வாழ்வில் சேனலில் நான் பேசியிருக்கிறேன். அந்த பதிவினாலும் நீங்கள் பாருங்கள். கர்ம வினைகளை போக்கும் ராகு கோயில்னு இருக்கும். மதுரையில் உள்ள எத்தனை பேருக்கு இந்த கோயில் தெரியும்? இன்னொரு பதிவு அப்படி இருக்குது, அதை போட்டு பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்ரீ ராகுகால பாதாள குபேர பைரவர் நெட்டில் அடித்தாலும் வரும். அதுக்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். எனது நம்பர் 9994577500. மருத்துவம், ஜோதிடம் எனது தொழில். தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.